உங்களுக்கு எனக்கு ஏதாவது பகை இருக்கா? உங்க மேலதிகாரி சொல்றாங்க, அதை நீங்க கேக்குறீங்க. உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல. இப்ப இந்த ஆட்சி செய்யறத ஐயா ஸ்டாலினுக்கு தெரியும், நம்ம கொஞ்சமாவது ஒரு அறிவு இருக்கா இல்லையா? மதுரை கள்ளழகர் திருவிழாவிற்கு செல்ல விடாமல் தடுத்து நிறுத்திய காவல்துறையினரிடம் ஸ்டாலினுக்கு அறிவிருக்கா இல்லையா என பாஜக நிர்வாகி வேலூர் இப்ராஹிம் வெளுத்து வாங்கிய வீடியோ வெளியாகியுள்ளது. இப்ப கள்ளழகர் ஆற்றில் இறங்குறாங்க. அந்த நிகழ்ச்சியில ஒரு மத நல்லிணக்கத்திற்காக நாம் போவோம். ஏற்கனவே நீங்க பிஜேபினாவே உங்க திமுக கவர்மெண்ட் ஏதோ எதிரி மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க. இந்து முஸ்லிம்களுக்கு நாங்க தான் ஏதோ பகை உருவாக்குற மாதிரி. அப்படி இல்ல, இஸ்லாமியர்களால் நானே கள்ளழகருக்கு போறேன், ஒரு பிஜேபி நேஷனல் செக்ரட்டரி போனா அது ஒரு மத நல்லிணக்கத்தை உருவாக்கும் போனா ஐயோ வேணாம் அங்க மக்கள் அதிகமா இருக்கிறாங்க, முன்னெச்சரிக்கை நாங்க தடுப்போம் அப்படின்னா எதுக்கு விடுவீங்க? சொல்லுங்க. வேலூர் இப்ராஹிம் பிஜேபியில் இருக்கிறதுனால என்ன தர்காவுக்கு விட மாட்டீங்க, கைது பண்ணுவீங்க. மசூதிக்கு விட மாட்டீங்க, கைது பண்ணுவீங்க. கள்ளழகர் ஆற்றில் இறங்குற மத நல்லிணக்கத்துக்கு விட மாட்டீங்க, கைது பண்ணுவீங்க. பொதுக்கூட்டம் முறைய அனுமதி வாங்கி அதுக்கு போவோம், அதுக்கு கைது பண்ணுவீங்க. எதுக்காவது விடுவீங்களா? எல்லாத்துக்குமே இந்த பாதுகாப்பு நம்ம தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்லையா? குறிப்பா மதுரை மாவட்டத்துல என்ன ஒரே டெரரிஸ்ட் அதிகமா இருக்கிறாங்களா? உங்களால கட்டுப்படுத்த முடியல காவல்துறையினால? இந்த கேள்வியை கேட்டா நான் கேள்வி கேட்காம யாரு கேட்பா? என்னுடைய உரிமை தானே பாதிக்கப்படுது. என் மேலதான் நீங்க அடக்குமுறையை கொடுக்குறீங்க. இல்ல ஏதாவது ஒரு லீகல் இருக்கா? நீங்க சொல்றது எந்த இடத்துக்கு நீங்க என்ன தடுக்காம சரி சார் நீங்க போகணும் இருக்கீங்க. எதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க சார்? என்னுடைய உரிமையை ஒரு குடிமகனா எனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படும்னா அந்த ஆபத்துல இருந்து என்னை காப்பாத்துறதுக்கு தானே பாதுகாப்பு. இல்ல என்ன எங்கேயுமே முறை விடாம என்ன வீட்டுக்குள்ளேயே வச்சு கைது 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 இதுக்குதான் பாதுகாப்பா? நீங்க சொல்லுங்க. எங்க போனாலும் கைதுன்னா என்ன சார் நாடா? இது என்ன? இது இந்த சர்வாதிகாரமா? இது திமுக ஆட்சி இவ்வளவு கொடுமை பண்ணுவீங்களா? நான் என்ன கேட்கிறேன், ஒரு பிஜேபி ஒரு நிர்வாகியா இருந்தா ஒரு இஸ்லாமியரா இருந்தா விடவே மாட்டீங்க. திமுக காரங்க அத்தனை பேர் நிற்கிறாங்கல்ல, அங்க திமுக எத்தனை விஐபி இருக்கிறாங்க, எத்தனை இஸ்லாமியர் எத்தனை கிறிஸ்துவர் வந்துட்டாங்க, அவங்க விட்டுருவீங்க. அதுக்கு பேர் மத நல்லி இருக்கும். ஏன் பிஜேபி வந்தா அது உங்களுக்கு பெரிய நெருடலா இருக்கு அந்த அரசுக்கு? நான் காவல்துறை உங்கள்கிட்ட பேசுறேன்னு நீங்க எனக்கு ஏதாவது முன்கோபமா சார்? உங்களுக்கு எனக்கு ஏதாவது பகை இருக்கா? உங்க மேலதிகாரி சொல்றாங்க, அதை நீங்க கேக்குறீங்க. உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல. இப்ப இந்த ஆட்சி செய்யறத ஐயா ஸ்டாலினுக்கு தெரியும், நம்ம கொஞ்சமாவது ஒரு அறிவு இருக்கா இல்லையா? இப்படியே ஒரு குடிமகனுடைய உரிமையை படிச்சுக்கிட்டே இருப்பாரா? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.